நீங்க பார்த்துருக்கிறது மிஸ்டர் சன் சிட்டி vlog. கைஸ் நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்சி டாய்ஸ் அண்ட் கேஜெட்ஸ்லாம் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எஜுகேஷன் ரிலேட்டடாக எந்த விதமான கேஜெட்ஸ் அண்ட் டாய்ஸ் நம்ம இது வரைக்கும் அன்பாக்ஸ் பண்ணதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் முறையான ஒரு எலக்ட்ரிக் கேஜெட், ரெண்டுமே எலக்ட்ரிக் கேஜெட் தான். இப்படி இல்லாம இதுக்கெல்லாம் கூட எலக்ட்ரிக்கல் கேஜெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஷாக் ஆகி ரெண்டையும் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம், பட் நான் இப்போ தான் பார்த்து ஆர்டர் பண்ணி ஸோ வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்றது நம்ம அன்பாக்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்க போறாங்க. லெட்ஸ் கெட் டு வீடியோ. எப்பொழுதும் சொல்கிறது தான், வாங்குறதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு கேட்ஜெட்ஸ்லாம் அப்போ இல்லை, இப்போ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது எப்படி வந்து ரியல் லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியலை. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் எரேசர் ப்ளஸ் எலக்ட்ரிக் பென்சில் ரப்பர் அழைக்கிறது யூஸ் பண்ணல. அந்த ரப்பர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கில் வந்து ஒரு மிஷினாகவே வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் எதுக்கு மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஷாக் ஆகிடுச்சு பார்த்த உடனே. சி திஸ் இஸ் எலக்ட்ரிக் எரேசர், எலக்ட்ரிக் எரேசர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து குட்டி குட்டியாக நிறைய விதமான ரப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து நம்ம இதில் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஆர்வமாக இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரியான எஜுகேஷன் பர்பஸான டாய்ஸ் எல்லாம் நிறையா வந்து லைக் பொம்மை போட்ட பென்சிலு, பின்னாடி ரப்பர் வச்ச பென்சிலு, இந்த மாதிரி பென்சில்லாம் வந்து அப்போ தான் நான் சின்ன வயசாக இருக்கும்போது தான் அப்போலாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிச்சு. அது கூட என்கிட்ட வாங்க வழி இருக்காது. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ வாங்க முடியலை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் வந்து ரன் ஆகுது. ஸோ உங்களுக்கு திஸ் காய்ஸ், இதுக்கான ரப்பர் எப்படி இருக்குது பாருங்கள், ஏன்னா இப்படி வளையுது. ஸோ இதுதான் ரப்பரு, இதுதான் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அழைக்கணும். ஸோ நிறையாவே வந்து கொடுத்துருக்காங்க. சி ஓகே, இதை பேட்டரி போட்டு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு கேஜெட் இருக்குல்ல, அது என்ன அப்படின்றது அதையும் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஷார்ப்னர் காய்ஸ், எலக்ட்ரிக் பென்சில் ஷார்ப்னர். நான் சின்ன வயசில் படிக்கும்போது ஷார்ப்னரை வாங்க கூட வழி இருக்காது. பிளேடையும் கத்தியும் வச்சு நாங்கள் சீவிட்டு இருப்பேன். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்னர், பென்சில் ஷார்ப்னர் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அழகான எலக்ட்ரிக் ஷார்ப்னர் காய்ஸ். வாவ், சும்மா வேற லெவலில் வந்து இருக்குதுங்க. ஜஸ்ட் நம்ம பென்சில் உள்ளே இன்சர்ட் பண்ணாலே போதும், கிருன்னு அதாவே வந்து சிவி நமக்கு வந்து அழகாக கொடுத்துரும். ஸோ நான் அதை தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். கமெண்ட் கைஸ், இப்போ நம்மளுடைய இந்த எலக்ட்ரிக் எரேசரையும் இந்த எலக்ட்ரிக் ஷார்ப்னரையும் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டும் பேட்டரி வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு எதை டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு இந்த எரேசர் தான் ஆர்வமாக இருக்குது. ஃபஸ்ட் இந்த எரேசரை ஃபஸ்ட் நான் டெஸ்ட் பண்ணிடுறேன். இப்படி தான் வந்து யூஸ் பண்ணி நம்ம அழைச்சிக்கிட்டு இருந்தோம். அழகாக பென்சில் எதாவது தப்புன்னா இப்படி அழைச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மாறிடுச்சு. காலம் எங்கே போகுதுன்னே தெரியல. போங்க. ஓகே, ஐயோ பென்சில் வந்து பார்த்தீங்கன்னா புது பென்சில் சீவாமல் இருக்குது. நம்ம பென்சில் எழுதுறதுக்கு பென்சிலில் சீவிக்கலாம். அப்படி இருக்க போது நம்மளே இந்த எலக்ட்ரிக் ஷார்ப்னர் தான் டெஸ்ட் பண்ணி ஆகணும். வாங்க டெஸ்ட் பண்ணலாம். என்ன எல்லாம் சேர்ந்து சுற்றுது, நல்லா பிடிச்சிக்கணும்ல. வேற லெவலுங்க. சீரியஸ் காய்ஸ், அன்பிலீவபிள். எல்லாம் நம்பவே முடியலைங்க. பாருங்க எவ்வளோ ஷார்ப்பாக அழகாக ஒரு இப்படிங்க செகண்ட் வந்து சீவிருச்சு. அம்மையாக வந்துருக்கு. உள்ளே வந்து கலெக்ட் ஆகிருச்சு வேஸ்ட்லாம். ஸோ அந்த வேஸ்ட் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஐயோ எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலையே. இதுலேயே மேலே லாக்கு அன்லாக்குன்னு கொடுத்துருக்காங்க. அழகாக எடுத்துக்கலாம். வாவ், செம்ம. போங்க. இத்தினோட ஷார்ப்னர் வேறு 3 ரூபா 2. இப்போ எவ்வளோன்னு தெரில. நான் படிக்கிற காலத்தில் 1 ரூபா 2 ரூபா, இப்போ அவ்வளோன்னு தெரில. 5 ரூபா வச்சுருக்கோம். ஆக இப்படி சீவிட்டு இருந்த காலம் போய் இப்போ இப்படி வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம பென்சிலில் சீவாச்சு. இப்போ எலக்ட்ரிக் எரேசர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணணும்ல, அதுக்கு முதல்ல எழுதணும். இப்போ எழுதுமா மிஸ்டர் சன் சிட்டி. இப்போ இதை எலக்ட்ரிக் எரேசர் வச்சு அழைக்க போகிறோம். ஜஸ்ட் இந்த முன்னாடி இருக்க பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணால் போதும். அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணால் அப்படியே சுற்றுது கிருன்னு. 1 2 3. இது எந்த அளவுக்கு ரியல் டைம் ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. ட்ரில் மிஷின் ஓட்டுற மாதிரி தான் வந்து இருக்குது. ஏதோ பேப்பர்லாம் கசங்குது வேறு.
எப்படி ஏதாச்சும் அழைக்கிறது? ஆக்சுவலாக இது எதுக்குன்னே எனக்கு சத்தியமாக இது வரைக்கும் புரியலை. இதோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 800 ரூபா கொடுத்து நான் இதை வாங்கியிருந்தேன். ஸோ இதை வச்சுக்கினே நம்ம வந்து இப்படி மூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மிஷின் சுற்று நம்ம இப்படி மூவ் பண்ணி தான் ப்ரெஸ் பண்ணி அழுத்துற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு சொன்ன இந்த ரப்பரே எடுத்து இப்படி அழகாக இப்படி இது பண்ணிட்டு போயிடலாம. என்ன அது எதுக்கு இதுன்னு தெரியலையே. ஸோப்பா இப்படியெல்லாம் இருக்குது கேட்ஜெட் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஒன்றும் கஷ்டமாக தான் இருக்கானா உட்காந்து வேலை பொழப்புக்கு இந்த மிஷினை வச்சு ஒவ்வொரு எழுத்தாக செதுக்கி அழைக்கிறதுக்குள்ள அதுக்கு அழகாக எடுத்து இப்படி கரன்னு இப்படி தேய்ச்சி இப்படி தூக்கி போட்டு போயிடலாம். பட் நம்ம ரப்பரை யூஸ்வலாக இந்த ரப்பர் வச்சு அழைக்கும் போது இப்போ இந்த மாதிரி கசங்க நிச்சல இந்த மாதிரி கசங்கலாம் இந்த மாதிரி கிளியெல்லாம். பட் அந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்து இருக்காது. ஸோ ஒரு ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறாங்க. இதை ஜஸ்ட் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்ம பொறுமையாக அப்படியே அழுகாமல் குழுங்காமல் அப்படியே அந்த பென்சிலுக்கு வந்து ஐயோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து எதுவும் ஆகாமல் பொறுமையாக அதை செதுக்கி நாலு முழுக்க உட்காந்து இதை வச்சு நீங்கள் அழைச்சிட்டு உட்காந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு குயிக்கான கேஜெட் தான். இதுக்கு நிறைய விதமான நிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ரப்பர் நிப்பு